சும்மா ஒரு மேலோட்டமாக எந்த ஒரு பேசிஸும் இல்லாமல் வைக்கின்ற குற்றச்சாட்டு. எந்த திட்டத்திலே எந்த தருணத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்று அவர் பட்டியலிட வேண்டும். இது தேர்தல் நேரத்தில் கூட அதை தான் சொன்னாங்க. மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது கூட தமிழ்நாடு அரசாங்கம் எங்களோடு ஒத்துழைக்கவில்லை என்று மேலோட்டமாக சொன்னார். எந்த திட்டத்தில் ஒத்துழைக்கல, என்ன வகையில் ஒத்துழைக்கல, எந்த வகையில் ஒத்துழைக்கலன்னு சும்மா மேலோட்டம் ஜவுளி பூங்காவுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்களா, இல்லை நிதி ஒதுக்கி இவங்களுக்கு என்ன வகையில் முட்டுக்கட்டை போட்டுறாங்கன்னு தெளிவாக சொல்லணும். தெளிவாக சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு பதில் சொல்லும் என்று நான் நம்புகிறேன். அண்ணாமலை சொல்றாரு, தமிழக அரசு வந்து மத்திய அரசு திட்டங்களை இரண்டாம் தர குடிமக்களை பார்க்குதுன்னு சொல்றாரு, இரண்டாம் தர திட்டமாக பார்க்குதுன்னு சொல்றாரு. இது என்ன இருக்குன்னா எனக்கு தெரியல. அவர் தேர்தலுக்கு முன்பாக ஒன்று சொன்னார், தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று சொல்கிறார், ஒன்றும் புரியல. அவர் என்ன எந்த இதெல்லாம் மேலோட்டமாக சொல்கின்ற விமர்சனங்கள். எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அமல்படுத்தவில்லை என்பதை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும். அந்த திட்டத்திற்கு எந்த அளவுக்கு நிதி ஆக்சுவலாக அறிவிக்கையோடு இல்லாமல் ஆக்சுவலாக நிதி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்ல வேண்டும். அந்த நிதி வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த நிதியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணவில்லை என்பதை சொல்ல வேண்டும். அப்படி ஆதாரத்தோடு அவர் சொன்னார் என்றால் புள்ளி விவரம்லாம் அவங்ககிட்ட இருக்கணும்ல, கவர்மெண்ட் தான் அவங்க சொன்னார் என்றால் அதற்கு பதில் சொல்லலாம். தமிழ்நாடு வந்து பட்ஜெட்டில் வந்து புறக்கணிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் 5 முறை வந்து தமிழ்நாடு பேரை இடம்பெறாமல் இருந்துச்சு. இந்த அண்ணாமலை பேர் சொல்கிறாங்களா, பேர் சொல்லலைன்ற சர்ச்சைக்கு நான் போக விரும்பலை. நான் 2-3 உதாரணம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி பல கிராமப்புறத்தில் பல பேர் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், 100 நாள் ஒரு நபருக்கு வேலை கொடுக்காமல் ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் கொடுக்கிறார்கள். அதற்கு மேலாக 60 வயதுக்கு மேலே இருப்பவர்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வராதிங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்குன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, நாங்கள் வந்து ஊதியத்தை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஊதியத்தை கூட்டி கொடுக்கவில்லை. எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் 400 ரூபாய் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம், அவங்க கூட்டி கொடுக்கவில்லை. ரெண்டாவது, இந்த ஆண்டு அவங்க வந்து நிதி ஒதுக்குனது நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்கவில்லை. கிராமப்புறத்தில் அதிகமாக வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் இதை தான் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக இவர்கள் நிதி அதிகமாக ஒதுக்கவில்லை. இரண்டாவது, கல்வி கடன் வாங்கினவர்கள் கோவிட் காலத்தில் வேலை கிடைக்காமல் அந்த கல்வி கடனை கட்ட முடியாமல் தவிக்கின்றார்கள். அதற்காக நீங்கள் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அதையும் அவர்கள் தள்ளுபடி செய்யவில்லை. அதற்கப்புறம் இந்த மதிய உணவு திட்டத்திற்கும் காலை உணவு தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் நடக்கிறது. அதற்கு ஆல் இண்டியா லெவலில் நம்மளுடைய பட்னி பட்டியலில் இந்தியா 110வது இடத்துல இருக்குது. பட்னி பட்டியலில் 110வது இடத்துல இருக்கிற இந்தியாவுக்கு இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக உணவு அருந்தும் திட்டத்திற்கு இவர்கள் நிதி ஒதுக்கீடை குறைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தருணத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண மக்களுக்கு விரோதமான திட்டங்களை தான் இவர்கள் செய்கிறார்கள். சாதாரண மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களுக்கு நிதியை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சுட்டி காண்பித்திருக்கிறேன். சொல்லிட்டேன்ல, நீங்கள் தானே நீங்கள் சரி. ரெண்டாவது, புதுக்கோட்டைக்காரங்க இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா நான் பேசும்போது நீங்கள் எல்லாரும் இருந்தீங்க, அவ்வளோதான். சொல்லும்போது நம்ம கட்சியோட சுதந்திரத்தோட நாட்டோட சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எப்பவுமே கட்சியை விட நாடு முக்கியன்றதை நான் ஏற்றுக்கிறேன். பாவம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்ற செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். சௌரியமாக தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இருந்தவர்களை கொண்டு வந்து இங்கு அண்ணாமலையுடைய சித்து விளையாட்டால் பலிகடா ஆக்கப்பட்டார்கள். இன்றைக்கு மீண்டும் ஆளுநர்களை நியமித்திருக்கிறார்கள். சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதை கண்டு நான் வருத்தம் அடைகிறேன். யாரை அமைச்சராக்க வேண்டும், யாருக்கு பதவி உயர்வு தர வேண்டும், யாரை நீக்க வேண்டும் என்பது ஒரு முதலமைச்சருடைய முழு உரிமை. முதலமைச்சர் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் யாரை வேண்டுமானாலும் அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ளலாம், நீக்கலாம், பதவி உயர்வு கொடுக்கலாம். அதே போல தான் இந்தியாவிலும் பிரதமர். ஆனால் தமிழிசை, மீண்டும் சொல்கிறேன், சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் பதவி மீண்டும் கிடைக்காதது எனக்கு பெரிய வருத்தம் அளிக்கிறது.